இங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? வாழ்க்கையில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவானுதான கேள்வி. இங்க என்ன ராணுவத்தில் வெற்றி பெற தேவை பணிவா துணிவான கேட்டிருக்கிறாங்க? இல்ல. இங்க வந்து ராணுவத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிச்சல் வேண்டும். அப்புறம் வெளிநாட்டுல நான் சொல்லிட்டேன், அங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், இங்க இருக்கிறவங்களை சொல்லிட்டேன், அறிவியலை சொல்லிட்டேன்னு. இங்க யதார்த்தமான வாழ்க்கைய சொல்லம்மா, அதை விட்டுட்டீங்களே. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கலைங்க நடுவர் அவர்களே, அடுத்த பீரியடு பிடி பீரியடா இருக்கு. நாங்கெல்லாம் ஆவலா இருப்போம், ஏன்னா கேம்ஸ் விளையாட போறோன்னு. பெல் எப்படா அடிக்கு, பெல் எப்படா அடிக்குன்னு காத்துட்டு இருப்போம். பெல் அடிக்கும், ஆனா அன்னைக்கு பிடி சார் வந்திருக்க மாட்டாரு. ஒரு வரலாற்று ஆசிரியர் வகுப்புக்குள்ள வருவார் ஆக்டிங்கா. வந்து 45 நிமிஷம் பேசுன்னு பேசுவாங்க பாருங்க. அது மாதிரி இருந்தது சகோதரி சாத்தம்மை பேசியது. அவங்களே எல்லாம் கை தட்டிட்டாங்க. இப்ப பிடி டீச்சர் வந்தாச்சு. பிடி டீச்சர் வந்தாச்சுப்பா. இப்ப சாத்தம்மை எப்படி துணிச்சலான பொண்ணு தெரியுங்களா? இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். தேவாலயத்துக்கு பூட்டு போட்டோம், வேலை செய்யற இடத்துக்கு பூட்டு போட்டோம், பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் பூட்டு போட்டோம். ஆனா சமையல் கட்டுக்கு மட்டும் பூட்டு போடல. சாத்தம்மை கொஞ்சம் சுமாரா தான் சமைக்கும். நல்ல ஏன்னா இன்னைக்கு உதாரணம் இந்த சகோதரி இந்த கூட்டத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிற, மீன் குழம்பு எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. சரி, ஏன்னா நல்ல மீன் குழம்பு, நல்ல கறி குழம்பு இன்னைக்கு சமையல். அப்பா நமக்கு உணவு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்பாடே நாங்க சாப்பிடல. நீங்களும் கூட 4 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்க. நாங்களும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளவு நல்ல சமையல். அதுக்கு குறிப்பு கேட்டிருக்கிறாப்புல சாத்தம்மை. ஏன்னா சாத்தம்மைக்கு கொஞ்சம் சுமாராத்தான் சமைக்க தெரியும். குறிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? போய் செய்ய போறாங்களாமா, இனிமேல் சமைக்க போறாங்களாமா. இப்ப இதுவரைக்கும் அம்மனி எப்படி சமைச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? சுமாரா சமைக்கும். 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அதனால வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இந்த கொரோனா காலத்துல சொன்னாரு, அம்மா நீ வீட்டில் தானமா இப்ப இருக்கிற, கொஞ்சம் வாய்க்கு ருசியா சமைச்சு போடம்மான்னு சொன்னாரு. சரின்னு எப்பவும் போல சமைச்சு சாத்தம்மை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த மனுஷன் சாப்பிட்டாரு. அதுல ஒண்ணு இல்ல, உப்பு இல்ல, காரம் இல்ல, உரப்பு ஒண்ணு இல்ல. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாரு துணிச்சலா. என்ன குழம்புல ஒண்ணுமே இல்ல, சுவை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சத்தம் போட்டாரு. உடனே சாத்தம்மை போன் எடுத்துட்டு அழுதுட்டு யாரு கூடயோ போய் பேசினாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சாரு, ஏதோ அவங்க அம்மா கிட்ட பேசி ஆறுதல் தேடுறாங்கன்னு நினைச்சாங்க. சரி, நடுவர் அவர்களே 10 நிமிஷத்துல கார்பரேஷன் லாரி வந்து நின்னுச்சு சாத்தம்மை வீட்டுக்கு முன்னால. 4 பேர் இறங்கி வந்தாங்க. சாத்தம்மை வீட்டுக்காரரோட பேரை சொல்லி கேட்டாங்க. அவர் நான் தான்னாரு. சோத்துல உப்பு இல்ல, காரம் இல்ல, சுவை இல்ல, உரப்பு இல்லைன்னு சொன்னையான்னு. ஆமாங்க சார் சொன்னேன்னு. உனக்கு கொரோனா வந்திருக்குதுவான்னு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் 14 நாள் அங்க வச்சு நான் போன் பண்ணி கேட்டேன், தம்பி அக்கா பிடிச்சு கொடுத்துட்டாக்கா. ஆனாலும் 14 நாள் நல்ல சோறு போடுறாங்கக்கா, முட்டை, சுண்டல், கறி, சிக்கன், 14 நாள் நல்ல சோறு தின்னக்கான்னு. அப்படி துணிச்சலான அம்மனி இங்க வந்து என்ன பேசிட்டு போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், துணிவு எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்த முடியுமா? இதுதான் எங்க கேள்வி. பணிவு எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்குங்க, துணிவு எல்லா இடத்துலயும் வெற்றி பெறுமா? நான் கேட்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இன்னைக்கு காலங்காலமா பொண்ணு பார்க்க போற படலம் இருக்குதுங்க நடுவர் அவர்களே. இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது என்ன விசாரிப்பாங்க 4 பேர் கிட்ட? எனக்கு பொண்ணு அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்களா, குணமான பொண்ணுங்களா, பண்பான பொண்ணுங்களா, இப்படித்தானே கேட்பாங்க. விசாரிப்பாங்க 4 பேர்த்துக்கிட்ட. அப்படி அவங்க விசாரிக்கும் போது, இல்லைங்க பொண்ணு துணிச்சலான பொண்ணுங்க, நைட்டு பயப்படாம எப்ப வேணாலும் வெளியில போகுங்க, பயப்படாம எப்ப வேணாலும் திரும்பி வருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, துண்டக்கானன் துணியக்கானன் ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்களா இல்லையா? ஓடுவாங்கன்னா நல்லா கையை தட்டுங்க. அப்ப இந்த துணிவு எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியுங்களா? இப்ப நீங்க பேசுற துணிவான பொண்ணு, அடக்கமான பொண்ணு வீட்டுல கிடைக்காது, காட்டுல வேணா கிடைக்கும். அது என்னது, எங்க இருக்குது? இது சுடுகாட்டுல கிடைக்கும். இது நேத்து அடக்கமான பொண்ணு, இது முந்தா நேத்து அடக்கமான பொண்ணு, இது முந்தா நாளுக்கு முந்தின அடக்கமான பொண்ணு. அங்க வேணா கிடைக்குமே ஒழிய வீட்டுல கிடைக்குமாங்கிறத இங்க எங்களுடையது. நடுவர் அவர்களே, இப்ப நான் கொஞ்சம் வாய் பேசுறேன்.
எங்க அம்மாளுக்கு ஒரு கொஞ்சமா பேசுறேன். எங்க அம்மாளுக்கு ஒரு சந்தேகம், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். எனக்கு கொஞ்சம் துணிச்சலான பொண்ணும் கூட. நான் அம்மாவுக்குமா எல்லாருக்கும் தாங்க. ஏன்னா இப்படி பேசுறாளே இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்னு எங்க அம்மாளுக்கு ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கை. ஜோசிகாரங்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க இவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, வாய் வேற பேசுறாளுங்க, கொஞ்சம் எது எடுத்தாலும் துணிச்சலாவே இருக்கிறாளுங்க. உடனே ஜோசிகாரர் பரிகாரம் சொல்ற 500 ரூபாய் கொடுன்னு 500 ரூபாய் வாங்கி பரிகாரம் சொன்னான். எங்க இதுல துர்க்கை அம்மன் இருக்குது. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து புழிஞ்சு நெய் தீபம் போட்டான்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல நல்ல கணவன் வரும்னு அவர் பரிகாரம் சொல்லிட்டார். வெள்ளிக்கிழமை என்னை விரட்டி விடுறாங்க. நானு ராகு காலத்துல போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு நல்ல கணவன் வரணும்னு வேண்டுன. நடுவர் அவர்களே, எனக்கு நல்ல கணவன் ராகு காலமே வாழ்க்கை துணையா வந்துச்சு. ஒரு நாள் சொன்னாங்க, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கம். அந்த நாளு வருது, பட்டாளமா வர்றாங்க. இதுல யார் என் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. எங்க இருக்கிற அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா அங்க வாரு ஒன்று பப்பரக்கேன்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அதான் ஒன்ற மாப்பிள்ளை. நிமிந்து வாக்க முடியலைங்க நடுவர் அவர்களே. அச்சமடம் நாணம் பயர்ப்பு அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டுன ஒரு கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா, ஏன்னா துணிச்சலான பொண்ணு இல்லையா, இந்த கருவாயனை கட்ட மாட்டேன் அப்பத்தா, 4 எழுத்து படிச்சிருக்கிறேன் இல்ல. எங்க அப்பத்தா, ஏய் இங்க பாரு, உங்க ஒப்ப கௌரவமா பொழைச்சுக்கிறா, சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தலைகுடி ஏற்படுத்தின ஆற்றி தலைய ஆட்டி விட்டாச்சு. அவளே ஆட்டி விட்டுட்டா, நான் எங்க ஆட்டினேன்? பொண்ணு சம்மதிச்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சிருது நடுவர் அவர்களே. அந்த வீட்டுக்கு போனா இதை விட பெரிய இடி காத்துட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கெல்லாங்க பரம்பரையை வச்சுதான் எங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. எங்க காலகட்டங்கள்ல எங்க பரம்பரை புலி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு ஏதோ காட்டுக்கு போய் துப்பாக்கி எடுத்து வேட்டையாடி பொழைச்ச பரம்பரைன்னு நினைச்சோம். இது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சுது, இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரத்தில் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரைன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க. அப்பத்தா எங்க அப்பத்தா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க, போ முடிக்கி விட்டா. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா, தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட சத்தம், கொரட்ட சத்தம். அப்பத்தான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், கொரட்டை விடுறாரு அப்பத்தான். எங்க அப்பத்தா, ஏய் உனக்கு அப்புறம் 2 பிள்ளை இருக்குது, அது கல்யாணம் பண்ணோன்னு, அது லாபமோ நஷ்டமோ போய் அனுசரிச்சு வாழு, நீ அவங்கதான் உனக்கு தெய்வம், அந்த வீடுதான் கோயில், போ விரட்டி விட்டா. நடுவர் அவர்களே, அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு மாற்றிக்கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னால், இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்குது. என்ன வந்து துணிச்சல், ஆபிரகாம் பாருங்கள், அவரை பாருங்கள், இவரை பாருங்கள், வாழ்க்கையில என்னங்க துணிச்சல்? அதை சொல்லணும் இல்லை. நான் கேட்கிற, இங்க சாத்தம்மை சொன்ன மாதிரி, பாரதி சொன்ன மாதிரி, முகத்தில் உமிழ்ந்து விடுவாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி செய்ய முடியுமா? இப்போ காலங்காலமா ஒரு மருமக வீட்டுக்கு வரும் பொழுது, மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதை மாத்தி, இல்லை நான் துணிச்சலான பண்ணு, நான் வலது காலெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், லெஃப்ட் ரைட்டு தான் போட்டுட்டு வருவேன்னு ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள லெஃப்ட் ரைட் போட்டுட்டு உள்ள வந்து அப்படியே மாமியாளை பார்த்து ஒரு லுக்கு, ஓ நீர்தான் ஜாக்சன் துரை என்பதோ. உடனே மாமியா மருமகளை பார்த்து, நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதோ. இது வாழ்க்கைங்களா? இது மகிழ்ச்சியா? இந்த வாழ்க்கை வெற்றி தருமா? நான் கேட்கிறேன். அப்ப பணிவுங்கிறது நடுவர் அவர்களே எல்லா இடத்துலையும் வெற்றி வருங்க. நான் படிச்ச ஒரு ஜென் கதையில ஒருத்தி
கணவன் வெளியூர் போயிட்டு வர்றா. வந்தவங்கிட்ட சில மாற்றங்களை பார்க்கறா. உடனே என்ன செய்யறா, ஒரு ஞானி கிட்ட போய் சொல்றா, என் கணவன் வெளியூர் போயிட்டு வந்ததிலிருந்து ஒரு மாற்றமா இருக்குங்க, என்கிட்ட அன்பே காட்ட மாட்டேங்கிறாரு, ஏதாச்சும் அதுக்கு மருந்த கொடுங்கோன்னு கேட்டா. அப்ப அந்த ஞானி சொன்னாரு, அம்மா இதுக்கெல்லாம் மருந்து கிடையாதம்மா, வாழ்க்கையில நீ தான் அனுசரிச்சு போகணும் போன்னாரு. உடனே அந்த அம்மா பிடிவாதமா, இல்லை நீங்க ஏதாச்சும் மருந்து தந்தாதான் நான் போவேன், நீங்க ஏதாச்சும் மருந்து தந்தாதான் போவேன், பிடிவாதமாவே இருந்தாங்க. உடனே அந்த ஞானி பார்த்தாரு, அப்படியா, அப்ப நான் உனக்கு மருந்து தரோன்னா புலியோட முடி வேணும், போய் எடுத்துட்டு வர்றையான். ஓ புலியோட முடி தானே, இதே எடுத்துட்டு வர்றோம் பாருங்க, துணிச்சலா காட்டுக்குள்ள ஓடிட்டா தைரியமா. அங்க போய் பார்த்தா புலி அவளை பார்த்து உருமுது, பயந்துட்டு ஓடி வந்துட்டா. அப்புறம் விடல, அடுத்த நாளும் துணிச்சலா போனா, திரும்ப உரும்பிட்டே இருந்தது. இப்படி பல நாள் போகும்போது புலி ஒரு நாள்ல இவ எப்பவும் வர்றவதானு அமைதியா இருந்துச்சு. இவ போனா புலிக்குட்டிகளை எல்லாம் கொஞ்சுனா. இப்படியே இருந்துட்டு ஒரு நாள் புளிய தடவற மாதிரி தடவி ஒரு முடியை எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். வந்து அந்த ஞானி கிட்ட கொடுத்தார். அந்த ஞானி அங்க இருக்கிற நெருப்புல அந்த முடியை போட்டுட்டாரு. உடனே இவ கேட்டா, ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் புளிய சமாதானப்படுத்தி கொண்டு வந்திருக்கிற, திடீர்னு நெருப்புல போட்டீங்களேன். அப்ப அந்த ஞானி சொன்னாரு, ஒரு கொடூர விலங்கையே உன்னுடைய அன்புனால நீ கட்டுப்படுத்தி இருக்கிறையே, உன்னுடைய கணவனுடைய அன்புக்கு பாத்தியம் ஆவதற்கா உன்னால முடியாது. உன் கணவனிடம் அன்பு காட்டு, பணிவு காட்டு, நீ வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த ஞானி சொல்றாருன்னு சொன்னா, இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில வெற்றியை தரும் நாங்க சொல்றா. ஒன்னு இல்லை, என் சகோதரி சொன்ன மாதிரி துணிவு பலத்தை தரும், ஆனால் பணிவு பக்குவத்தை தரும். நீங்க ஒன்னு இல்ல, ஒருத்த 5000 கடன் கேட்டா. நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்றா, நான் தரமாட்டேன்னு. அக்கா கொடுத்தா குடுக்காட்டி போ, நான் எதிர்த்தூட்ல போய் வாங்குறேன்னா. அட எதிர்த்தூட்டுக்கார அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டானே, அவங்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன்னு. வாங்குறனா இல்லையா பாருன்னு போனா நடுவர் அவர்களை 5000 வாங்கிட்டா. ஆட்டிட்டு வர்றா. நான் கூப்பிட்டேன், வாடா இங்க வாடா, அடுத்த கைக்கு அந்த மனுஷன் சுண்ணாம்பு தரமாட்டாரு, அவர்கிட்ட எப்படிடா 5000 வாங்கினேன்னு. வெரி சிம்பிள் அக்கா, குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. போன காலில் விழுந்த, என் குலதெய்வமே நீங்க தான் சொன்ன, 5000 எடுத்து கொடுத்துட்டாரு. உடனே நான் கேட்டேன், ஏண்டா ஒரு 5000 வாங்குறதுக்கு அடுத்தவன் காலில் போய் விழுந்து இருக்கிறையே, நீ எல்லாம் மானமுள்ள தமிழ்நாடான்னு கேட்ட. அதுக்கு ஒரு வார்த்தை துணிவா சொன்னான் பாருங்க, அட போக்கா, 5000 வாங்கறதுக்கு ஒரு தடவை தானக்கா அவன் காலில் விழுந்திருக்கிற, அதை எங்கிட்ட இருந்து திருப்பி வாங்கறக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுக வைக்கிறோம் பாக்குறையான்னு சொன்னா, இந்த துணிவை எப்படிங்க மகிழ்ச்சியை தரு. நடுவர் அவர்களே, வாழ்க்கை வெற்றி பெறவும்னா என் வாழ்க்கையில் உன்னை சொல்லிடுறேங்க. நீங்க இன்னைக்கு தேவாலய விழாவை சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. எங்க வீட்டுல எல்லாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு ஐயப்பன் பக்தர், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாரு. 30 வருஷமா போடுறாரு. இப்ப குருசாமி ஆயிட்டாரு அவரு. அவருக்கு பின்னால ஒரு 30 பேர் வருஷம் மாலையை போட்டுருவாங்க. 48 நாள் மாலையை போடுறதோட முடிஞ்சுதுங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சமையல் கட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சு, சாமியை குளிக்கிறதுக்கு வேற எழுப்போடும். எங்க சாமியை வேற தொடக்கூடாது நாடு, ஏன்னா தொட்டா தீட்டு. அதனால ஒரு குச்சி ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த குச்சியை வச்சு, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி. எங்க சாமி எந்திரிக்கும். எந்திரிச்சு குளிக்க போற சாமி கையில துண்டு வேட்டி எடுத்துட்டு போகலாம் இல்லைங்க, போகாது. நான் தான் கொண்டு போய் அந்த குச்சியிலேயே கொடை பிடிச்சி பாத்ரூம்ல போட்டுட்டு வருவேன். இதை விட என்ன தெரியுங்களா, அந்த 48 நாள் பேரே சொல்லக்கூடாதுங்க நடுவர் அவர்களே. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி, வேணுமா சாமி, சொல்லுங்க சாமி, சூடு சாமி, குறைச்சலா இருந்தா சொல்லுங்க சாமி, அடுப்பு சாமியில பர்னர் சாமியில பத்த வச்சு சாமி, குண்டா சாமியை வச்சு சாமி, சூடு சாமி செஞ்சு சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, டீப்பாய் சாமியில வைக்கிற சாமி, கையி சாமி எடுத்து சாமி, நாக்கு சாமி, படாம சாமின்னு 48 நாள் சாமி. இதை விட 2 நாய் வளர்த்துற பப்பி சீசர்னு, அதுக்கும் பேரு கிடையாது. பப்பி சாமி, சீசர் சாமி, அதுக்கும் சாமி. நடுவர் அவர்களே, இத்தனையும் முடிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அத்தனைக்கு பூஜைக்கு நான் தான் அத்தனை ஏற்பாடும் செஞ்சு வைப்பேன். வந்து உட்கார்ந்துக்கிட்டு சரணகோஷம் போடணும். தூங்குற குழந்தை எழுப்பும்பாங்க. 2 சொல்லொலிக்கிட்டு படுத்துட்டு இருக்கு.
நான் போய் எந்திரிங்க சாமி, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு அப்படின்னு ரெண்டையும் எழுப்பி கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் சாமியே சரணம் ஐயப்பாம்பாரு. அந்த ரெண்டும் சொல்லு சாமியே காப்பி ஐயப்பாங்கு. இத்தனை கலோபுரத்திலையும் நடுவர் அவர்களே 48 நாள் அவங்க கருப்பு வேட்டி கட்டி விரதம் இருக்கிறாங்க. அந்த 48 நாளும் வீட்டில் நான் கருப்பு உடை உடுத்தாமலேயே அவர்களுடைய பக்தியை நாங்கள் வெற்றியடைய செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரும், வெற்றி பெற செய்யுங்கிறதாங்க எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, நானும் ஒரு செய்தியை சொல்லி நானும் முடிச்சிடுறேங்க. இங்க 15 வருஷமா வாழ்க்கையில் ஒரு சண்டை சச்சரவே இல்லை. ஒரு குடும்ப வாழ்க்கையில எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சார் அது கணவன் ஒரு வார்த்தை சொல்லி மனைவி மறு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு? பேச மாட்டாங்க சார், நம்ப முடியலைங்க சார். எப்படி சார் மனைவி எதிர்த்து பேச மாட்டாங்க? அவங்க ஊமைங்க சார். ஊமை எப்படிங்க சார் பேசு? ஊமைங்க சார். எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, இவளும் என்னமோ 15 வருஷம் சொல்லணும்னு ஆசைப்படுறா. சரி, எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா, சார் என் மனைவியை பேச வைக்க முடியுமா? அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஆப்ரேஷன் பண்ணா உன் மனைவி கலகலகலன்னு பேசுவா. 6 லட்சம் ஆகுனா, 3 ரூபா வட்டிக்கு வாங்குனா, 6 லட்சத்தை கட்டுனா, ஆப்ரேஷன் சக்சஸ். உடனே இவன் கேட்டா, என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசிட்டு இருக்கிற, போய் பாருனா. போனா, கதவை திறந்தா, கணவனை பார்த்த உடனே 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல அந்த மனைவி பேசி முடிச்சா. வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க என்னை கொண்டு வந்து பாலுங்கணத்துல தள்ளுனான்னு பேசுனா. கதவை அடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர்கிட்ட வந்து சொன்னா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னு. இப்ப டாக்டருக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு, வேண்டான்னா அடைக்கிறக்கு, இதுன்னு வாய்க்கா வரப்பாடா, ஒரு 50,000 கட்டுற, நான் உன்னை செவிடாக்குறேன்னாரு. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்கலாம். நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய வெற்றி எங்க இருக்குது தெரியுங்களா? வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது கணவன் பேசும்போது மனைவி வாயிருந்தும் ஊமையாய் காது இருந்தும் செவிடராய் இருக்கணும். மனைவி பேசும்போது கணவன் வாயிருந்தும் ஊமையாய் காது இருந்தும் செவிடர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை வெற்றி பெறுங்க. அதைத்தானே நாங்க பணிவுன்னு சொல்றோம். புரியுற மாதிரி சொல்ற. கோயிலுக்கு வர்றீங்களா, ஓம் ஓம்னு சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றீங்களா, ஆம் ஆம்னு சொல்லுங்க. 2 வார்த்தை தாங்க, சரி சாரி, சரி சாரி சொல்லி பாருங்க. இந்த பணிவு தாங்க வாழ்க்கையில வெற்றியை தருங்கிற காரணத்தினால நடுவர் அவர்களே, காலத்தினுடைய அருமை கருதி நானும் இப்படி சொல்லி முடிச்சற. நாங்க துணிவு வேண்டான்னு இங்க பேச வரல, துணிச்சல் இருக்கணும். ஆனா துணிச்சல் எல்லா இடங்களிலும் வெற்றி தராது. ஆனால் பணிவு எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும். அதனாலதான் வள்ளுவர்னு சொன்னாரு, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா. பணிவுதாங்க வாழ்க்கையை வெற்றியை தரும் என்ற காரணத்தினால் பணிவுதான் என்ற தீர்ப்பை நீங்கள் சொல்லுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.